ஹலோ நண்பா, இன்னைக்கு நம்மளோட யூடியூப் சேனல்ல என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படின்னா, ஒரு டிசி மிஷினோட ஸ்பெசிபிகேஷன் என்ன, ஸோ அந்த டிசி மிஷின் இப்போ நம்ம வச்சிருக்கக்கூடிய கொராடுக்கும் மெக்கானிக்கும் என்ன டிஃபரன்ஸ் அப்படின்றத தான் பார்க்க போறோம். வாங்க நம்ம இப்போ வீடியோக்குள்ள போகலாம். அதாவது டிசி பவர் சப்ளைனா என்ன அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா, அதாவது நம்ம பேட்டரிக்கு பதிலாக ஒரு மொபைல் போனையோ ஒரு லேப்டாப்பையோ ஸோ நம்ம எக்ஸ்டர்னலா பவர் சோர்ஸ் கொடுத்து அதை டர்ன் ஆன் பண்ணி அதில் இருக்கக்கூடிய வோல்டேஜ் லெவல் செக் பண்றதுக்காக வேற எதுக்காகலாம் சார் பயன்படுத்துறாங்க அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா, ஒரு ஷார்ட் கில்லரா பயன்படுத்தலாம், இல்ல பேட்டரி பூஸ்ட் பண்றதுக்காக எலிமினேட் பண்றதுக்காக நம்ம பாத்தீங்க அப்படின்னா இந்த டிசி மிஷின் பயன்படுத்தலாம். ஏன்னா இந்த டிசி மிஷின் ஆனது ஒன்லி ஒரு மொபைல் சர்வீஸ்ல மட்டும் பயன்படுத்துறது கிடையாது. ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா எலக்ட்ரானிக்ஸ்ல எல்லா துறையிலுமே இந்த டிசி மிஷின் ஆனது பயன்படுத்தலாம். எக்ஸ்டர்னல் பவர் சோர்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது. இந்த டிசி மிஷின்ல பாத்தீங்க அப்படின்னா வோல்ட் வேரியன்ஸ், அதாவது மிஷினோட வேரியன்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா, அப்ப 15 வோல்ட் 2 ஆம்ப்ஸ் மிஷின் இருக்கு, 30 வோல்ட் 5 ஆம்ப்ஸ் மிஷின் இருக்கு. ஏர்லியர் டேஸ்ல பாத்தீங்கன்னா 15 வோல்ட் 1 ஆம்ப்ஸ் மிஷின் இருந்துச்சு. இப்ப இருக்க சிச்சுவேஷன்ல ஒரு மொபைல் போன் வந்து 3 ஆம்ப்ஸ் வரைக்கும் 3.5 ஆம்ப்ஸ் வச்சாதான் மொபைல் ஆன் ஆகுது. அப்படி இருக்கும்போது நம்ம 30 வோல்ட் 5 ஆம்ப்ஸ் மிஷினை தான் நம்ம வந்து ரெக்கமெண்ட் பண்றோம். அதாவது நம்மளோட லேப்டாப், ஸ்மார்ட் டிவி சர்வீஸ் எல்லாத்துலயும் பாத்தீங்க அப்படின்னா இந்த டிசி பவர் சப்ளை வந்து பயன்படுத்துறோம். சோ இந்த டிசி பவர் சப்ளை மெஷின்ல என்னென்ன செட்டிங்ஸ் இருக்கு, ஸ்பெசிபிகேஷன் இருக்கு அப்படின்றத தான் தெரிஞ்சுக்க போறோம். நார்மல் நம்ம யூஸ் பண்ற கொராட் KA3005 5P அப்படின்ற மாடல், தென் அடுத்து பாத்தீங்கன்னா மெக்கானிக்கல் M305D அப்படின்ற ஒரு மாடல் யூஸ் பண்றோம். சோ ரெண்டுக்கு என்ன சார் டிஃபரன்ஸ் இருக்குன்னா, கலர் மட்டும் தான் டிஃபரன்ஸ். இது வந்து கொராட்ன்ற மிஷின் வந்து நமக்கு ஒயிட் கலர்ல இருக்கு, இது வந்து எல்லோ வித் ப்ளூ கலர்ல நம்மளுக்கு வந்து மெக்கானிக் மிஷின் வரும். சோ இந்த கொராட்ன்ற நிறுவனம் பாத்தீங்கன்னா பர்டிகுலரா டிசி பவர் சப்ளை மட்டும் தான் வந்து பாத்தீங்கன்னா மேனுஃபேக்சர் பண்றாங்க. ஆனா இந்த மெக்கானிக் மிஷின் வந்து பாத்தீங்க அப்படின்னா நார்மலா நம்மளுக்கு டிசர்ல ஆரம்பிச்சு ஒரு பிளெக்ஸ் பேஸ்ட்ல இருந்து நம்மள பிபிடி பேஸ்ட் வரைக்கும் எல்லாமே நம்மளுக்கு வந்து மல்டியா இவங்க வந்து ப்ரொடக்ஷன் பண்றாங்க. பட் இந்த கொராட்ன்ற நிறுவனம் ஒன்லி டிசி பவர் சப்ளைக்கான மிஷின் மட்டும்தான். சோ இதுல இருக்கக்கூடிய ஸ்பெசிபிகேஷன் நான் போத் கொராடுக்கு சொல்றேன் அப்படின்னா சேம் நம்மளோட மெக்கானிக்கும் அதே ஸ்பெசிபிகேஷன் தான். சோ இப்ப இதுல இருக்கக்கூடியது பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து டிஜிட்டல் டிஸ்பிளே வந்துடும். சோ அதாவது இந்த இருக்கக்கூடிய சேனல் செட்டிங்ஸ் பாத்தீங்கன்னா மெமரி 1, மெமரி 2, மெமரி 3, மெமரி 4, அதாவது M1, M2, M3, M4 இருக்கும். சோ இதுல ஒவ்வொரு விதமான செட்டிங்ஸ் நம்ம பண்ணிக்கலாம். இப்ப கீபேட் மொபைல் யூஸ் பண்றோம், அந்த கீபேட் மொபைல் நம்ம வோல்டேஜ் லெவல் செக் பண்ண போறோம், ஒரு பேட்டரி இல்லாம நம்ம மொபைல் ஆன் பண்ணி செக் பண்றதுக்காக தான் மிஷினை யூஸ் பண்றோம் ஃபர்ஸ்ட் இது. சோ அப்ப கீபேடுக்கு 3.9 வோல்ட் ஒரு 2 ஆம்ப்ஸ் வைக்கிறேன், அதாவது ஒரு ஆண்ட்ராய்ட் போனுக்கு வந்து 3.9 வோல்ட் ஒரு 3 ஆம்ப்ஸ் வைக்கிறேன் அப்படின்னா இதை ஒவ்வொன்றையும் ஒவ்வொரு சேனல் செட்டிங்ஸ் நம்ம வந்து செட் பண்ணிக்கிற முடியும். சரிங்களா? சோ இது வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு டிசி பவர் சோர்ஸ் எக்ஸ்டர்னல் பவர் சோர்ஸ்க்காக மட்டும் கிடையாது. ஒரு மொபைல்ல நீங்க ஷார்ட் கண்டுபிடிக்கிறீங்க, ஒரு ஷார்ட் லெவல் வந்து நம்மளுக்கு ஃபுல் ஷார்ட் ஆயிருக்கு, அப்ப அந்த மொபைல வந்து நம்ம ஷார்ட் கில்லரை வச்சு செக் பண்றதுக்கு பதிலா டிசி மிஷின்ல தான் நம்ம வந்து பழைய இதெல்லாம் செட் பண்ணிட்டு இருந்தோம். தென் அடுத்து பாத்தீங்க அப்படின்னா இத பேட்டரி பூஸ்டராகவும் நம்ம வந்து என்ன பண்ண முடியும், இந்த மிஷினை வந்து பயன்படுத்த முடியும். சார் எப்படி நம்ம வந்து பேட்டரி எலிமினேட்டரா பயன்படுத்துறோம், இல்ல ஒரு ஷார்ட் கில்லரை எப்படி பயன்படுத்துறோம் அப்படின்றது வந்து லேட்டர் வீடியோஸ்ல வந்து நம்ம கண்டிப்பா பார்க்கலாம். இன்னைக்கு இதோட ஸ்பெசிபிகேஷன் மட்டும் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். சோ மெமரி சேனலை பத்தி நம்ம பார்த்தாச்சு. அடுத்து இருக்கிறது பத்தி பாத்தீங்கன்னா இது ஒரு சைல்ட் லாக் மாதிரின்னு சொல்லலாம். இப்ப லாக் பட்டன் இதை லாங் பிரஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா எனக்கு ஒரு பீப் சவுண்ட் வரும். அதுக்கப்புறம் நீங்க எந்த பட்டனை பிரஸ் பண்ணாலும் நமக்கு என்ன ஆகுது, ஃபங்க்ஷன் ஆகாது. எதுக்கு சார் இந்த பட்டன் அப்படின்னா, நார்மலா இப்ப நம்ம வந்து செட்டிங் பண்ணிருக்கிறது 3.91 செட் பண்ணிருக்கோம், 3 ஆம்ப்ஸ் வச்சிருக்கோம். சோ இது அன்லாக்ல இருந்துச்சு அப்படின்னா நான் ஏதோ ஒரு போனை கனெக்ட் பண்ணிட்டு நான் யதார்த்தமா N2 பிரஸ் பண்ணிட்டேன் அப்படின்னா எனக்கு 12 வோல்ட் 5 ஆம்ப்ஸ்ன்றது அதிகம். அப்ப அந்த போர்டு வந்து நம்மளுக்கு ஷார்ட் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. சோ அதுக்காக இந்த லாக் பட்டன். சோ அடுத்து வந்து பாத்தீங்கன்னா OCP அப்படின்னு ஒரு பட்டன் இருக்கு. OCPன்றது ஓவர் கரண்ட் ப்ரொடக்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு மொபைல் போன்ல அதிகமான கரண்ட் எடுக்குது அப்படின்னா நம்ம செட் பண்ண ஆம்ப்ஸுக்கு மேல, இந்த 3 ஆம்ப்ஸ் இருக்கு பாத்தீங்களா, செட் பண்ணதுக்கு மேல ஆம்ப்ஸுக்கு கரண்ட் ரீடிங் எடுக்குது அப்படின்னா நம்ம OCP எனேபிள் பண்ணிருந்தோம். சோ அன்லாக் பண்ணிடலாம். சோ நம்ம OCP எனேபிள் பண்ணிருந்தோம், அந்த மாதிரி எனேபிள் பண்ணிட்டா லைட் எரியும். எனேபிள் பண்ணா அதிகமான கரண்ட் எடுக்கும் போது எனக்கு என்ன ஆட்டோமேட்டிக்கா கட் ஆயிடும். அதுக்கு தான் இந்த OCP. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா OVP ஓவர் வோல்டேஜ் ப்ரொடக்ஷன். நான் செட் பண்ண வோல்டேஜுக்கு அதிகமாக ஒரு போன் கரண்ட் கன்சூம் பண்ணுது அப்படின்னா நான் அந்த OVP எனேபிள் பண்ணிருக்கும் போது எனக்கு ஆட்டோமேட்டிக்கா அந்த வோல்டேஜ் எக்ஸீட் ஆகும்போது எனக்கு என்ன ஆயிரும், கட் ஆயிரும். அதுக்கு தான் இந்த OCP OVP. எப்பயுமே ஒரு மொபைலையோ ஒரு லேப்டாப் ஏதோ கனெக்ட் பண்றீங்க அப்படின்னா கண்டிப்பா OCP OVP எனேபிள் பண்ணிக்கோங்க. சரிங்களா? சோ அடுத்து இருக்கக்கூடியது பாத்தீங்கன்னா ஆன் ஆஃப்ன்ற பட்டன். இந்த ஆன் ஆஃப்ன்ற பட்டன் எதுக்காக அப்படின்னா, இப்ப நான் வந்து நார்மலா 3.9 வோல்ட் 3 ஆம்ப்ஸ் செட் பண்ணிருக்கேன். அது எப்படி செட் பண்ற அடுத்து இந்த செக்ஷன் வருமா நம்ம பார்க்கலாம். சோ அடுத்து இருக்கக்கூடிய பாத்தீங்க அப்படின்னா ஆன் ஆஃப் பட்டன். இந்த ஆன் ஆஃப் பட்டன் எதுக்கு அப்படின்னா, நான் நார்மலா 3.9 வோல்ட் செட் பண்ணிருக்கேன், 3 ஆம்ப்ஸ் செட் பண்ணிருக்கேன். இது வந்து நான் ஒரு போன்ல கனெக்ட் பண்ணி நான் வந்து அவுட்புட் எடுக்கணும் அப்படின்னா நான் அதை பிரஸ் பண்ணா எனக்கு 0 செட் ஆச்சு அப்படின்னா எனக்கு இதுல இருந்து எனக்கு என்ன ஆகுது அப்படின்னா ஒரு 3.9 வோல்ட் ஆனது எனக்கு இந்த பூட் கேபிள், இது வந்து பாத்தீங்கன்னா ஆண்ட்ராய்ட் பூட் கேபிள்னு சொல்லுவோம். இந்த கேபிளை நம்ம கனெக்ட் பண்ணிட்டு
இந்த கேபிளை நம்ம வந்து கனெக்ட் பண்ணிட்டு சோ இந்த பூட் கேபிள் மூலமா நம்ம போன்ல கனெக்ட் பண்ணி போனை ஆன் பண்ணி நம்மளோட வோல்டேஜ் லெவல் இது எல்லாமே செக் பண்றதுக்காக யூஸ் பண்றோம். சோ இதுக்காக தான் இந்த ஆன் ஆஃப் டர்ன் ஆஃப் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு என்ன ஆகுதுன்னா இதுல அவுட்புட் வராது. நான் அதை வேணா மல்டிமீட்டர்லயே வச்சு நான் செக் பண்ணி காட்டுறேன். சோ இதுல இருக்கக்கூடிய செக்ஷன் இப்ப நம்ம வந்து மெமரி சேனல் செட்டிங்ஸ் பார்த்தாச்சு. அடுத்து இந்த ஓசிபி ஓவிபி லாக் தென் அடுத்து பாத்தீங்கன்னா அவுட்புட் பட்டனை பத்தி இப்ப பாத்துட்டு இருக்கோம். சோ இதுல கீழே பாத்தீங்க அப்படின்னா பிளஸ் மைனஸ் நார்மலா நம்மளோட பாசிட்டிவ் அதாவது நம்மளோட மல்டிமீட்டரோட பாசிட்டிவ் வோல்டேஜ் செக் பண்றதுக்கு. தென் அடுத்து பாத்தீங்கன்னா மல்டிமீட்டரோட நெகட்டிவ் ப்ரோப் நான் ரெண்டையும் இன்சர்ட் பண்றேன். எனக்கு மல்டிமீட்டரோட ஸ்கிரீன்ல பாருங்க எந்த ஒரு சேஞ்சிங்ஸும் இருக்காது. நான் வந்து இன்சர்ட் பண்ணிருக்கேன் கேபிள், அதாவது ப்ரோப் வந்து இன்சர்ட் பண்ணிருக்கேன். மல்டிமீட்டர்ல 0.010 மில்லி வோல்ட்ல வந்து எடுத்துட்டு இருக்கு. சோ நான் வந்து அவுட்புட் கொடுக்குறேன். சோ அவுட்புட் கொடுக்கும்போது என்னோட மல்டிமீட்டர் டிஸ்பிளே பாருங்க எனக்கு 3.9. அப்ப ஆன் ஆஃப் பட்டன்றது அவுட்புட்காக அதாவது வோல்டேஜ் அவுட்புட்காக நம்ம கொடுக்குறது. ஓகேங்களா? சோ அடுத்தது பக்கத்தில் இருக்கக்கூடிய நாப் வந்து பாத்தீங்க அப்படின்னா கிரவுண்ட். ஆக்சுவலா அது வந்து காமன் கிரவுண்ட். இது எதுக்காக அப்படின்னா நம்ம வந்து ஒரு டிசி மிஷின் பயன்படுத்துறோம், இல்ல நீங்க சால்ட்ரைன் வந்து பயன்படுத்துறீங்க, அதான் நம்மளோட அந்த ஓஎஸ்எஸ் இதுக்கு முன்னாடி வீடியோ போட்டிருந்தோம்ல. சோ இந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் கண்டிப்பா காமன் எடுத்து கிரவுண்ட் கொடுத்துருக்கணும். இது இந்த கிரவுண்ட் கொடுக்காத என்ன ஆகுது அப்படின்னா எனக்கு வந்து இந்த கரண்ட் வந்து பாத்தீங்கன்னா 0.0012 இந்த மாதிரி எடுக்குது சார் அப்படின்னு நிறைய பேர் கமெண்ட் செக்ஷன்ல தெரிவிக்கிறாங்க. நம்மளோட ஸ்டூடெண்ட்ஸ் கேட்கறாங்க. அப்ப ப்ராப்பர் எர்த்திங் நம்ம அந்த கடையிலயோ வீட்லயோ பண்ணிருந்தா மட்டும்தான் எனக்கு 0.00 அப்படின்றது இருக்கும். சரிங்களா? சோ அது கண்டிப்பா எர்த்திங் கொடுத்துருக்கணும். கண்டிப்பா இல்ல அப்படின்னா அந்த பாயிண்ட் சம்திங் எடுக்கும். இல்ல சார் எர்த்திங் கொடுத்து அந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்கு அப்படின்னா கண்டிப்பா மெஷின்ல நம்மளுக்கு ஏதாச்சும் ப்ராப்ளம் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. சோ இதெல்லாம் கண்டிப்பா நம்ம மெஷினை வாங்கும்போது செக் பண்ண வேண்டிய விஷயங்கள். சரிங்களா? சோ அடுத்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம எப்படி இந்த வோல்டேஜ் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்றது, ஆம்பியர் அட்ஜஸ்ட் பண்றது அப்படின்றத பார்க்கலாம். சோ இந்த செக்ஷன்ல அட்ஜஸ்ட் செக்ஷன் இது வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு சோ அட்ஜஸ்டுக்குரிய நாப் இது. சரிங்களா? சோ இது கீழே வோல்டேஜ் கரண்ட் அப்படின்றது இருக்கும். சோ இந்த வோல்டேஜ் கிளிக் பண்ணீங்க, அந்த பட்டன் ஒன்ஸ் பிரஸ் பண்ணீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் எனக்கு வோல்டேஜ் லெவல் பிளிங்க் ஆகும். சோ அதுல நான் அட்ஜஸ்ட் பட்டனை வச்சு நான் எனக்கு தேவையான வோல்டேஜ் அதாவது 3.9 வைக்கணும் அப்படின்னா 3.9 இல்ல 4.2 செட் பண்ணா 4.2. சார் ஆம்பியர் எப்படி சார் அட்ஜஸ்ட் பண்றது? திருப்பி மறுபடியும் அதே பிரஸ் பண்ணோம் அப்படின்னா மறுபடியும் பிரஸ் பண்ணா எனக்கு ஆம்பியர் செக்ஷன் பிளிங்க் ஆகும். அப்ப பிளிங்க் ஆகும்போது எனக்கு தேவையான ஆம்ஸ் நான் 1 ஆம்ஸ்ல வைக்கிறேன் இல்ல 1.5 ஆம்ஸ்ல வைக்கிறேன் அப்படின்றத செட் பண்ணிக்கலாம். இப்போ 1 ஆம்ஸ்ல வச்சுட்டு இந்த ரைட் லெஃப்ட் பட்டன் இருக்கும், அதை கிளிக் பண்ணோம்னா அடுத்தது எனக்கு பிளிங்க் ஆகும். இதுல நான் 1.5 ஆம்ஸ் வைக்கிறேன் அப்படின்னா 1.5 ஆம்ஸ் வச்சுக்கலாம். சோ சில டிசி மிஷின்ல இதை லாங் பிரஸ் பண்ணீங்க அப்படின்னா எனக்கு சேவ் ஆகும். அதான் நம்மளோட மெக்கானிக்கை பொறுத்த வரைக்கும் லாங் பிரஸ் பண்ணா சேவ் ஆகும். இதே இது நம்மளோட கொராடுல அந்த பிரச்சனை இல்ல. சோ நார்மலா நீங்க செட் பண்ணிட்டீங்கனாலே ஆட்டோ சேவ் ஆயிரும். அதாவது 4.2 1.5 ஆம்ஸ்ன்றது. சோ ரெண்டு போத் மிஷினுக்கும் பாத்தீங்க அப்படின்னா இந்த மெமரி சேனல் செட்டிங்ஸ்ன்றது ஆட்டோ சேவ் தான். அதாவது நம்மளோட கொராடுக்கும் ஆட்டோ சேவ் தான். தென் அடுத்து மெக்கானிக்கும் இந்த ஆட்டோ சேவ் ஃபங்க்ஷன் இருக்கு. சோ இதான் நம்மளோட வோல்டேஜ் அட்ஜஸ்ட் பண்றது, ஆம்பியர் அட்ஜஸ்ட் பண்றதுக்காக. சார் இந்த பட்டன் போனுக்கு எவ்வளவு சார் வோல்டேஜ் வைக்கணும், ஆம்பியர் வைக்கணும், இல்ல ஸ்மார்ட் போனுக்கு இந்த மாடலுக்கு எவ்வளவு சார் வைக்கணும்ன்ற வீடியோ பத்தி நம்ம அடுத்த செஷன்ல பார்க்கலாம். ஜஸ்ட் இதோட ஸ்பெசிபிகேஷன் பத்தி தான் நான் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கேன். சோ அடுத்ததா இருக்கக்கூடிய செட்டிங்ஸ் ஒன்று பாத்தீங்க அப்படின்னா இப்போ பட்டன் செட்டிங்ஸ் எல்லாமே நம்ம பார்த்துட்டோம். அடுத்து இதுல இருந்து ஓஇபி ஓசிபி அது ஆட்டோமேட்டிக்கா நம்ம ஓசிபி எனேபிள் பண்ணோம் அப்படின்னா ஆன் ஆகும் ஆஃப் ஆகும். இதுல சிசி அப்படின்னு ஒன்று இருக்கும். அடுத்து பாத்தீங்கன்னா சிவின்னு ஒன்று இருக்கும். இப்ப நான் நார்மலா அவுட்புட் கொடுக்குறேன். அவுட்புட் கொடுக்கும்போது எனக்கு சிவின்றது எப்பயுமே ஆன்ல தான் இருக்கும். அவுட்புட் கொடுக்கும்போது எனக்கு இந்த இடத்துல ஆன் ஆயிரும். எனக்கு ஆஃப் பண்ணிட்டீங்கன்னா இந்த இடத்துல ஆஃப் ஆயிரும். அவுட்புட் வரலைன்னா அது ஒரு இண்டிகேஷன். தென் அடுத்து பாத்தீங்கன்னா சிவி கான்ஸ்டன்ட் வோல்டேஜ் சொல்லுவாங்க. அதாவது நான் கொடுக்கக்கூடிய வோல்டேஜ் கான்ஸ்டன்ட் லெவல்ல இருந்துச்சு அப்படின்னா எனக்கு இந்த சிசின்றதுல சிவின்றதுல லைட் வந்து எரியும். இதே இது வந்து எனக்கு வோல்டேஜ் வந்து கான்ஸ்டன்டா இல்ல அப்படின்னா எனக்கு ஆஃப் ஆயிரும். அதாவது ஒரு போன் ஷார்ட்ல இருந்துச்சு அப்படின்னா எனக்கு இந்த கான்ஸ்டன்ட் வோல்டேஜ் ஆனது ஆஃப் ஆயிரும். எனக்கு இந்த சிசில வந்து லைட் எரியுது அப்படின்னா போன்ல ஏதோ ஷார்ட் இருக்கு அப்படின்றது அர்த்தம். நம்ம போன் ஷார்ட் ஆகுதுன்னா டிசி மிஷின் வச்சு கண்டுபிடிக்கணும்னு சொல்றோம்ல, மல்டிமீட்டர் வச்சு செக் பண்ணி கண்டுபிடிக்கலாம், டிசி மிஷின் மூலமா கண்டுபிடிக்கலாம். அப்ப சிசின்ற லைட் எப்பயுமே அவங்களுக்கு வந்து டிசேபிள் இருக்கும். எப்ப எனேபிள் ஆகுதோ அப்ப வந்து நம்மளோட போன் வந்து ஷார்ட்ல இருக்குன்னு அர்த்தம். ஆனா சிவின்றது ஆன்ல தான் இருக்கும். அது ஆஃப் ஆச்சுனாலும் நம்மளோட போன் வந்து ஷார்ட்ல இருக்குன்னு அர்த்தம். சோ இதுல இருக்கக்கூடிய செட்டிங்ஸ் இதுதான். இதுல இருக்கக்கூடிய செட்டிங்ஸ் எல்லாம் பார்த்தாச்சு. சோ இதுல வந்து பாத்தீங்கன்னா மெமரி சேனல் 5 ஒன்னு இருக்கும். சார் இதுல பட்டன்ஸ் வந்து M4 வரைக்கும் தானே இருக்கு, மெமரி 5ன்றது கிடையாது, எப்படி சார் செட் பண்றதுன்னு கேட்டீங்க அப்படின்னா நான் மெமரி 4 பிரஸ் பண்ணிட்டு சோ நான் வந்து இந்த ரொட்டேட்டபிள் நாப அட்ஜஸ்ட் பண்ணா எனக்கு மறுபடியும் என்ன ஆகும்னா M5க்கு வந்துடும். அதான் மெமரி சேனல் செட்டிங்ஸ். சார் நம்ம M4க்கு மேலே செட் பண்ண போறோம், ஒரு சில பேருக்கு தேவைப்படலாம். சோ ஏதோ ஒரு வோல்டேஜ் செக் பண்றதோ இல்ல பேட்டரி பூஸ்டரா கூட அந்த டிவைஸை வந்து பயன்படுத்தலாம். சோ அப்ப நீங்க வந்து வோல்டேஜ் செக் பண்ணிட்டு அந்த பேட்டரி பூஸ்டரா பயன்படுத்துறது கூட இந்த மெமரி சேனல் 5ல வச்சுக்கலாம். இதை விட்டு எக்ஸிட் ஆகிறதுக்கு மறுபடியும் M3 M4 பிரஸ் பண்ணோம் அப்படின்னா நம்ம நார்மலா எக்ஸிட் ஆகி வெளில வந்துடும். சோ போத் மெஷின்லயும் நம்மளோட மெக்கானிக்கலும் கொராட்லயும் ரெண்டும் ஒண்ணுதான். அதாவது நம்மளோட
மெமரி சேனல் இதுல 4 இருக்க மாதிரி அதுலயும் மெமரி சேனல் இருக்கு. ஓசிபி ஓபி எல்லாமே சேம் காமன் தான் சார். இதுல வந்து ரெண்டுமே காமன் சொல்லிட்டீங்க, வேற என்ன சார் டிஃபரன்ஸ் இருக்கணும் அப்படின்னா, சோ ரெண்டுமே ஒரிஜினல் மிஷினா நம்ம முத பார்த்து வாங்க தெரிஞ்சுக்கணும் சார். அது எப்படி சார் ஒரிஜினல் மிஷினா பாக்குறது அப்படின்றதையும் நான் கண்டிப்பா இப்ப சொல்லிடுறேன். சோ ஒரிஜினல் மிஷின்றது பாத்தீங்க நார்மலா எனக்கு நான் வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த மெமரி சேனல்ல 4.2 வோல்ட் செட் பண்ணிருக்கேன். சோ இந்த 4.2 வோல்ட் ஆனது நான் அவுட்புட் கொடுக்கும்போது எனக்கு மல்டிமீட்டர்ல வரும். இப்ப கவனிங்க, 4.2 தான் நம்மளோட மல்டிமீட்டர்ல இருக்கு. ஓகேவா? இதே இதுல நிறைய மிஷின் மறந்த பக்கம் என்ன பண்றாங்க அப்படின்னா, இப்ப நான் வந்து ஆன் ஆஃப் அதாவது அவுட்புட் கொடுத்திருக்கேன். நிறைய பேர் பண்ற மேஜரான தவறு என்ன, டைரக்டா அந்த பவர் பட்டனை ஆஃப் பண்றது. இந்த ஒரிஜினல் மிஷின்னா நம்மளுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த வோல்டேஜ் ஆனது இன்க்ரீஸ் தான் ஆகுது. 4.2 வச்சிருக்கீங்க அப்படின்னா அது 12, 16, 20 வரைக்கும் எடுக்குது. அப்படி எடுக்கும்போது என்ன ஆகுனா, நம்ம போனை கனெக்ட் பண்ணிருக்கோம், போனை ஷார்ட் ஏற்படுத்துறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. சோ அப்ப நான் டைரக்டா ஆஃப் பண்றேன். இதோட வோல்டேஜ் லெவல் எப்படி இருக்குன்னு பாருங்க. மல்டிமீட்டர்ல கவனிங்க, எனக்கு டிக்ரீஸ் தான். சரி, அவுட்புட் கொடுக்கும்போது அதே தான், எனக்கு ஆஃப் பண்ணும்போது டிக்ரீஸ் தான் ஆகும். இதே இது வந்து எனக்கு இன்க்ரீஸ் ஆகுது, நான் செட் பண்ண வோல்டேஜ் மேல இன்க்ரீஸ் ஆகுதுன்னா கண்டிப்பா அந்த மிஷின்ல அவுட்புட் ப்ராப்பரா கிடையாது. சோ அதை செக் பண்ணி மிஷின் வாங்க. இதே இதுல மெக்கானிக்கலையும் செட் பண்றேன். சோ நான் இப்போ அவுட்புட் கொடுக்குறேன். அவுட்புட் கொடுக்கும்போது எனக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா, சோ நான் அவுட்புட் கொடுக்கும்போது எனக்கு நம்மளோட மல்டிமீட்டர் டிஸ்பிளேல அந்த 4.4 அதாவது 0.1 சம்திங் வந்து டிஃபரன்ஸ் இருக்கு தான் செய்யும். சோ வருது. இதே இது நான் போனை கனெக்ட் பண்ணிருக்கிற மாதிரி நினைச்சுக்கலாம். அப்ப போனை ஒரு கேபிள்ல கனெக்ட் பண்ணிட்டு டைரக்டா பவர் பட்டனை பிரஸ் பண்ணும்போது எனக்கு எத்தனை வோல்ட் வருதுன்னு பாருங்க. கிட்டத்தட்ட 15-19 வோல்ட் எடுக்குது. நிறைய பேர் மெக்கானிக் மிஷின் வச்சிருக்கவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா, டைரக்டா போனை கனெக்ட் பண்ணிட்டு இந்த ஆன் ஆஃப் பிரஸ் பண்ணாம ஆஃப் பட்டனை பிரஸ் பண்றதுனால நம்மளுக்கு அதிகமான வோல்டேஜ் எடுக்குது. 15-20 எடுக்கும்போது ஒரு போன் தாங்கக்கூடியது 3.9 வோல்ட் தான். அப்ப நிறைய மிஷின் நிறைய போன் பாத்தீங்கன்னா இதனால கூட ஷார்ட் ஏற்படுது. மறுபடியும் நம்ம காட்டுறேன். இப்ப எனக்கு வந்து 4.4 தான் செட் பண்ணிருக்கேன். 4.4ல நான் அவுட்புட் கொடுக்குறேன். என்னோட மல்டிமீட்டர்ல அதே 4.3 சம்திங் வருது. சோ நான் டைரக்டா ஆன் ஆஃப் கொடுக்காம நான் என்ன பண்றேன் அப்படின்னா மெஷினை டைரக்டா ஆஃப் பண்றேன். ஆஃப் பண்ணும்போது எனக்கு எவ்வளவு வோல்ட் எடுக்குன்னு பாருங்க. 25-26 வோல்ட் எடுக்குது. சோ அப்படி 12 வோல்ட் மேல எடுக்கும்போது என்ன ஆகுது, அதாவது நம்ம செட் பண்ண வோல்ட்டுக்கு மேல எடுக்கும்போது என்ன ஆகுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம போனை கனெக்ட் பண்ண போன் ஷார்ட் ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. அதே இந்த மிஷின்ல பாருங்க, இப்போ கொராட்ல சோ நான் ஆன் ஆஃப் கொடுக்குறேன், அவுட்புட் கொடுக்குறேன் சார். 4.1.9 இருக்கு. சோ பிளஸ் ஆர் மைனஸ் இருக்கும். சோ அப்ப நான் வந்து டைரக்டா அந்த பவர் பட்டனை பிரஸ் பண்றேன். சோ இதுல பாத்தீங்கன்னா எனக்கு எந்த வித வோல்டேஜ் இன்க்ரீஸ் கிடையாது. டைரக்டா எனக்கு 4.4 டிக்ரீஸ் தான் ஆயிருக்கு. சோ இதுலயே உங்களுக்கு டிஃபரன்ஸ் தெரிஞ்சிருக்கும். சோ இப்போ நார்மலா இப்போ மெக்கானிக் மிஷின் யூஸ் பண்றவங்க இருப்பீங்க. சோ அந்த மெக்கானிக் மிஷின் யூஸ் பண்றவங்க எனக்கு ஒரு டிஸ்பிளே கம்ப்ளைண்ட்டுக்காக கொடுத்துருப்பாங்க. ஆனா போனை கனெக்ட் பண்ணிட்டு ஆஃப் பண்ண சார் பார்த்தா போன் ஷார்ட் ஆயிடுச்சுன்னு நிறைய பேர் சொல்றாங்க. அப்ப என்ன தவறு, இது கூட தவறா இருக்கலாம். என்னன்னா நான் அவுட்புட் கொடுத்துட்டு நான் டைரக்டா மெஷினை வந்து அந்த பவர் பட்டனை பிரஸ் பண்ணும்போது ஆஃப் பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா எனக்கு வோல்டேஜ் அதிகமா தான் ஏதாவது எக்ஸிட் ஆகுது. அப்ப எனக்கு லிமிட் ஒரு 4.4 தான் ஒரு மொபைல் போன் தாங்குனா 20 வோல்டேஜ் 12 வோல்டேஜ் எடுக்கும்போது என்ன ஆகும், மொபைல் கண்டிப்பா ஷார்ட் ஏற்படும். சோ இதுல தான் இருக்கக்கூடிய டிஃபரன்ஸ். சோ அதனால ப்ராப்பரா டிசி மிஷினை யூஸ் பண்ணுங்க. சோ இதுல இருக்கக்கூடிய செட்டிங் ஸ்பெசிபிகேஷன் தான், இந்த டிஃபரன்ஸ் நான் உங்களுக்கு சொல்லிட்டேன். சோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அப்படியே பெல் பட்டனை சேர்த்து பிரஸ் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.